Good morning, my dear friends. Good morning. Good morning. Good morning. Good morning. Thank you so much. நம்ம on time இருக்கோம் 7:31. So நம்ம on time நம்ம start பண்ணிருக்கோம். So thank you for joining me in this live session on VIP part 2. நான் பேசுறது கேக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஆடிபிள் அப்படின்னு ஒரு டைப் இல்லாட்டி ஏ அப்படின்னு டைப். நான் பேசுறது கேக்குது அப்படின்னா உங்களுடைய சாட் விண்டோல ஏ அப்படின்னு டைப். ஸோ உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருடைய மெசேஜ்க்கும் எனக்கு வந்து பேர் சொல்லி ரிப்ளை பண்ணுறதுக்கு முடியுமான்னு தெரியல. பட் உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா சாட் விண்டோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை பார்த்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? ரைட், குட். தேங்க்யூ ஸோ மச். So part 1 of VIP, how to why prestigious a career அப்படிங்கிற பார்ட் வந்து நம்ம ஆன் டியூ. என்னுடைய லைன்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வாய்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னா உடனே சாட் விண்டோல எனக்கு அனுப்புங்க. அகைன் லீடர்ஸ் யாராவது லைன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் இடையில முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்க ட்ரை பண்றேன். சரிங்களா? ரைட், குட், தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து பார்ட் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம். இப்போ நம்ம பார்ட் 2க்கு வரோம். ஸோ லாஸ்ட் டைம் செஷன் வந்து நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7:30ங்கிறத மறந்து நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் ரொம்ப கவனமாக இருந்தேன். கரெக்ட் டைமுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். சரிங்களா? ரைட். ஸோ என்னுடைய வாய்ஸ் கிளியர் தானே? கிளியர் அப்படின்னா கிளியர் டைப் பண்ணு. குட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, எக்ஸலன்ட். ஸோ மெஜாரிட்டி வந்து கிளியர் அப்படின்னு சொல்லிடுறீங்க. யாரும் ஒரு சிலவங்க வந்து கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கேட்காது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு தடவை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, குட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ again இந்த VIP செஷன் இப்படியே நம்மளுக்கு தொடரும். எவ்ரி மண்டே அண்ட் எவ்ரி மண்டே அண்ட் எவ்ரி Thursday நான் உங்களோட இதே டைம்ல நான் லைவ்ல வருவேன். அண்ட் we will be having VIP இதே மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் நம்மளுக்கு முடியும். எகைன் அது பார்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கும். இடையில பாதும் வேற ஏதாவது செஷன் கூட நான் வந்து இடையில பண்ணேன். பட் எவ்ரி மண்டே அண்ட் Thursday உங்களை நான் லைவ்ல மீட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த லாக்டவுன் காலம் முடியற, இந்த கொரோனா காலம் முடியற வரைக்கும் நம்ம ஹால்ஸ்ல VIP பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ்ல வரும். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய பார்ட் 2 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ பிகினர். ஸோ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஐ எம் ரெடி அப்படின்னு சாட் விண்டோல டைப் பண்ணுங்க. ஐ ஆம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஐ ஆம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய ரெஸ்பான்சஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச். கிரேட். ஸோ 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ பிகினர். பிகினர் அப்படின்னு யாரு? நம்மள மாதிரி இந்த வியாபாரத்துக்குள்ள புதுசா வந்தவங்க. ஸோ நம்ம வந்து புதுசா வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிசினஸுக்கு புதுசு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. இப்பதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல தான் வந்து நம்ம நம்மள அறியாமல நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் மிஸ்டேக் பண்ணாத மிஸ்டேக் தான். அவன் மிஸ்டேக் பண்றப்ப அது பிசினஸ் பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ இல்லைன்னா நம்மளால சரியா பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் பண்றப்போ, எரர்ஸ் பண்றப்போ நம்ம சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மோட்டிவேஷன் லெவல்ல டவுன் ஆகும். நம்மளுக்கு வந்து என்னடா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தோணும். ஸோ பெரும்பாலும் இந்த மிஸ்டேக்ஸ் வரதுக்கு உண்டான காரணம் நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி
கண்டிப்பா தெரிஞ்சே வந்து நம்மளுடைய பிசினஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டோம். பெரும்பாலும் இந்த மிஸ்டேக்ஸ் வரதுக்குண்டான காரணம் என்னன்னா, இது மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாததுதான் இதுக்குண்டான காரணம் இல்லைங்களா? சோ இந்த செஷன்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த செஷன் வந்து கரெக்டா 9 o'clock நம்ம எக்ஸாக்டா இந்த 1 or 30 minutes முடிக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ இந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி இந்த செஷன்ல என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ் உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? ஈஸியா இருக்குன்னா ஈஸின்னு போடுங்க, கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா இருக்குன்னா டஃபா இருக்குன்னா டி அப்படின்னு போடுங்க, இல்ல டிஃபிகல்ட்டுக்கு டி அப்படின்னு போடுங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? மத்தவங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு சிலர் வந்து ஈஸி அப்படின்னு சொல்றீங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு சிலவங்க வந்து ரெண்டுமே கலந்து வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு சில நேரங்கள் ஈஸியா இருக்கு, ஒரு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றீங்க இது ஈஸி தான், ஆனா எனக்கு தான் எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சிலர் சொல்றீங்க ஜாயின் பண்றப்பெல்லாம் நல்லா ஈஸியா தாங்க இருந்தது, ஆனா ஜாயின் பண்ண பிற்பாடுதான் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்றீங்க. கரெக்டா? அப்போ ஒரு சிலர் இந்த பிசினஸ் ஈஸி தான். ஆனா நான் ஃபீல்டுக்கு போறப்ப எனக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ரைட். சோ அப்போ அல்டிமேட்லி உங்களுக்கு இந்த பிசினஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரெக்டா? சோ இந்த பிசினஸ் ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த பிசினஸ் ஈஸியா பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதனால. எப்ப இந்த பிசினஸ் கஷ்டமாகும் அப்படின்னா, இந்த பிசினஸ் நம்ம சரியா புரிஞ்சுக்காதப்போ. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ மேத்ஸ் ஈஸியா கஷ்டமா? ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு மேத்ஸ் ஈஸியா கஷ்டமா? ஈஸி அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து மேத்ஸ் நல்ல மார்க் வாங்கி இருந்திருப்பீங்க. யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்க முடியாது. ஈஸின்னு சொல்றவங்களால நல்ல மார்க் வாங்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு மேத்ஸ் ஈஸியா புரிஞ்சது. கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க ஏன் கஷ்டமான்னு சொல்றோம்னா மார்க் வாங்க முடியல, ஏன்னா நம்மளுக்கு மேத்ஸ் புரியல. அப்ப மேத்ஸ் புரிஞ்சவங்க நல்ல மார்க் வாங்கினாங்க, அவங்களுக்கு ஈஸி. மேத்ஸ் புரியாதவங்களுக்கு நல்ல மார்க் வாங்க முடியல, அவங்களுக்கு கஷ்டம். கரெக்டா? அதே மாதிரிதான் நம்மளுடைய பிசினஸ் வந்து யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், யாருக்கெல்லாம் பிசினஸ் புரியலையோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பிசினஸ் வந்து ஈஸி ஆகிறதும் கஷ்டமாகிறதும் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, இந்த பிசினஸ நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், எந்த அளவுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த பிசினஸ் ஈஸி ஆகிறதும் கஷ்டமாகிறதும் இருக்கு. இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போ இதனுடைய சரியான விஷயம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கத்துக்கிட்டா இதை விட ஈஸியான ஒரு பிசினஸ் இல்லை. அப்போ நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சரியா பண்ணணும். பெரும்பாலும் நம்மளுடைய இந்த பிசினஸ்குள்ள புதுசா வரப்ப நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நீ கொஞ்ச நாள் போட்டு நான் ஒரு டைரக்டர் ஆட பிற்பாடு சரியா பண்றேன், அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் போட்டு அப்புறமா நம்ம சரியா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லீடர் நம்மளுக்காக எல்லாம் பண்ணிப்பாரு, இல்ல அது தானா நடக்கும், இந்த பிசினஸ் ஈஸி தானே தானா நடக்கும், நம்ம ஆள் சேர்த்து விட்டா போறோம், அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். அதனால அப்படி யோசிக்கிறப்ப என்ன ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிசினஸ் சரியா பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்றது இல்லை. கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போன பிற்பாடு சரியா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்பே நம்ம சரியா பண்ணணும். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்பவே நம்ம சரியா பண்ணல அப்படின்னா, ஆரம்பம் சரியா இல்லடா, முடிவு எப்படி சரியா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம கத்துக்கணும். கிளியர்? ஸோ இந்த பிசினஸ் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் எப்படி சரியா பண்ணணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இந்த பிசினஸை சரியா பண்ண கத்துக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிசினஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா, இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம சரியா கத்துக்க போறோம். இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். ரெடியா? ரைட். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா, நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்மளுடைய ஒரு இலக்கு செட் பண்ணியிருந்தோம். 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் இலக்கு செட் பண்ணி அந்த 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த செஷன்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம்.
ரெடியா? இப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண நம்மளுக்கும் நல்லா பண்ணணும்லாம் ஆசை இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணப்ப நம்ம ஸ்லோ ஆகுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செல்ஃப் எடுக்காத வண்டி. நம்ம ஒரு செல்ஃப் எடுக்காத வண்டி. நம்ம வண்டியை யாராவது தள்ளி விடணும். நம்ம வண்டியை யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து தள்ளி தள்ளி விட்டா பத்தாது, தள்ளிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்து அப்ப நின்றுவோம். நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஆசை நம்மளுக்கு இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இப்படி ஆயிடுறோம். ஏன் இப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து நம்மளை சுத்தி உள்ள ஆட்கள் பேசக்கூடிய நெகட்டிவிட்டினால, இல்ல நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுல சரியான ரிசல்ட் கிடைக்காததுனால, இல்ல அதுல அது நம்ம பண்ணது சரியா தவறான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணோம், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம இந்த மாதிரி ஆயிடும். சோ இதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணங்களை சரி பண்ணா மட்டும்தானே நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? எதனால இப்படி இருக்கோம்? பெரும்பாலும் நம்ம வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லயோ, இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம போறதுக்கு காரணம் ஆக்சுவலி அது நம்மளுடைய தாட்ல சுத்தி உள்ள ஆட்கள் சொல்றத கேட்டு நம்ம அப்படி ஆயிரும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் நம்ம அந்த பிசினஸ் வளர்றதுக்கு உண்டான டைம் நம்ம கொடுக்கணும். கரெக்டா இல்லைங்களா? சோ இப்போ ஒரு மாமரம் வளரணும் அப்படின்னா அது வளர்றதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் வளர்றதுக்கு உண்டான டைம் நீங்க கொடுக்கணும். அப்ப அடுத்த எவ்வளவு நாள் டைம் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் 1 இயர். நீங்க 1 இயர் பண்ணல, கிரவுண்ட் டைரக்டர் இலக்கை தான் செட் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த இலக்கை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இலக்கை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செட் பண்ண டைமுக்கு நீங்க டெஃபினெட்லி ஒர்க் பண்ணி ஆகணும். சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு நைட்ல வராது. சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அதை சொந்தமாக்குறது தான் சக்சஸ். அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. எப்ப கஷ்டமா இருக்கும், ஒர்க் பண்ணது எப்ப கஷ்டமா இருக்கும்னா, எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது தெரியல, என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியலன்னா அது கஷ்டமாயிடும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சக்சஸுக்கு உண்டான பயணத்தை ஈஸியாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போறோம். அடுத்த ஒரு வருஷம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தவறுகளை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, இந்த தவறுகளை நீங்க பண்ணாம இருந்து அடுத்த செஷன் நான் சொல்லி தரக்கூடிய சிஸ்டம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்க எல்லாருமே உங்களை மாதிரி தான் பெரிய அளவுல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசையோட தான் வராங்க. ஆனா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கல அப்படின்னா, ஜெயிச்சவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் நம்ம என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தேடி, ஏன்னா வெஸ்டீஜ்ங்கிற கம்பெனில வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கம், எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. நீங்களே நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஆனவங்கள பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இத்தனை பேர் சக்சஸ்ஃபுல் ஆனது, நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஆகிறாங்க, ஒரு சில சக்சஸ்ஃபுல் ஆகல. என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்போ, இவ்வளவு ஈஸியான பிசினஸ்ல ஏன் நிறைய பேரால சக்சஸ்ஃபுல் ஆக முடியல அப்படின்னு பாக்குறப்போ, சக்சஸ்ஃபுல் ஆகாம போனவங்க அத்தனை பேரும் ஒரு சில தவறுகளை பண்ணாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க அந்த தவறை பண்ணல. அப்ப சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த தவறுகள் தான். அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அந்த தவறுகள் பண்ணக்கூடாது. அப்படி ஜெயிக்காம போறவங்க, இல்ல ஜெயிக்காம போனவங்க, இல்ல போறவங்க செய்யக்கூடிய 7 தவறுகள் உண்டு. அந்த 7 தவறுகளை பத்தி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க அதுக்கு ரெடியா? மிஸ்டேக் நம்பர் 1 பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா M1 அப்படின்னு போடுங்க. M1 அப்படின்னு சாட்ல போட்டீங்கன்னா மிஸ்டேக் 1 சொல்றீங்க அப்படின்னு நான் எடுத்துப்பேன். M1. தேங்க்யூ. அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 அப்படிங்கிறது ரீஇன்வென்டிங் த வீல். ரீஇன்வென்டிங் த வீல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்த நம்ம மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். ஏற்கனவே நல்லபடியே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். இப்போ யோசிச்சு பாருங்க, எப்பவுமே நம்ம அப்படிதான், புதுசா ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், புதுசா ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். புதுசா ஏதாவது வழியை தேடி போவோம். நம்ம கண்டுபிடிக்கிற வழி சரியா தப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பெரும்பாலும் நம்ம கண்டுபிடிக்கிற வழி வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது சரி வருமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம்னு போய் அது வேற எங்கேயாவது போய் முடியும். அப்போ புதுசா எதுவுமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு கார் வாங்குறோம். ஒரு 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குறீங்க. அந்த காரை வந்து
நீங்க டிரைவ் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த அளவுக்கு லக்ஸூரியஸான காரு, எல்லாரும் உங்களை பார்த்து உங்களுடைய நீங்க கார் வாங்கினதை பார்த்து பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, உங்களை பாராட்டுறாங்க, உங்களுக்கும் அதை பார்க்குறப்ப பெருமையா இருக்கும், ஃபேமிலியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்க காரை பார்த்து. அப்படி உள்ளப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த காரினுடைய 4 டயரையும் கழட்டி தூர வீசி அதுல சதுரமா 4 டயரை ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்ப இந்த கார் என்ன ஆகும்? போகாது. ஏன் போகாது? ஏன்னா அந்த காரினுடைய அமைப்பு என்னவோ அதை மாத்திட்டீங்க. ஏன் அந்த காரோடனா ரவுண்ட் வீலை வந்து நீங்க ஸ்கொயர் வீல் மாத்திட்டீங்க. அப்ப காரினுடைய சிஸ்டம் படி என்ன, அந்த கார் கம்பெனி உங்களுக்கு நீங்க கார் வாங்குறப்ப அந்த கார் கம்பெனி எப்படி உங்களுக்கு தயாரிச்சு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுதான் சரியான அமைப்புல கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்திருக்கிற சரியான அமைப்பை நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கார் உங்களால நல்லபடியா யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர ட்ரை பண்றப்ப என்ன ஆகும், அந்த கார் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரிதான் வெஸ்டீஜ்ங்கிற பிசினஸ்குள்ள நீங்க இணையறப்போ இந்த கம்பெனி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டமை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டமை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். அந்த சிஸ்டமை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அப்ப நீங்க புதுசா எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மைண்ட்ல ஏன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு தோணல் இருக்கு. சரிதான், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நான் அதுல எந்த குறையும் சொல்லுது, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன படிச்சோமோ, நம்மளுக்கு எதுல அனுபவம் இருக்குமோ, நம்ம என்ன வேலை பார்க்கறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா வெஸ்டீஜை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதான். அப்ப வெஸ்டீஜை பத்தி எதுவுமே தெரியாம நீங்க இந்த பிசினஸ்ல ஒரு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ண முடியாது. அந்த வெஸ்டீஜை பத்தி நீங்க கத்துக்கிட்டு அதுல செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியா பண்ணாதான் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா பொது ஒரு கருத்து இருக்கு, நம்ம ஜாயின் பண்ணணும், நம்ம கீழே 6 பேரை போட்டுறோம், 6 பேரை போட்டா அவங்க வேலை செய்வாங்க, நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க 6 பேரை போட்டாலாம் வருமானம் வராது. இங்க ஒருத்தர், நீங்க டீம்ல ஒருத்தரை சேர்த்தீங்க, அவர் ஒர்க் பண்றாரு, வருமானம் வரும்னு நினைச்சீங்கன்னா வரவே வராது. வெஸ்டீஜ்ல கண்டிப்பா வராது. வெஸ்டீஜ்ல உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்றப்பதான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்ப நோகாம நோம்புக்கும் படலாம் அப்படின்னு இங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும். வெஸ்டீஜ் பிசினஸுக்கு வந்ததே நம்ம வந்து குறுகிய காலத்துல பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்கறதுக்காக வெஸ்டீஜுக்கு வந்தோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குறுகிய காலத்துல ஜெயிக்கணும், வேகமா ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக குறுக்கு வழிகள் தேடுவோம். குறுக்கு வழிகள் தேடுறப்ப என்ன ஆகும், வெஸ்டீஜ்ல இந்த குறுக்கு வழி இல்லை. ஏன்னா வெற்றிக்குமான தூரத்தை ஏற்கனவே குறைச்சு வச்சிருக்காங்க. அதுல நீங்க குறுக்கு வழி தேடினா உங்களுக்கு கிடைக்காது. இப்ப வெஸ்டீஜ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், குறுக்கு வழி தேடாதீங்க, புதுசா எதுவும் பண்ணாதீங்க. வெஸ்டீஜ்ல ஏற்கனவே ஜெயிச்சவங்க கண்டுபிடிச்சு வச்ச சிஸ்டம் இருக்கு, கம்பெனிக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப வெஸ்டீஜ்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான், ஃபாலோ தி சிஸ்டம். என்ன வழிங்க? ஃபாலோ தி சிஸ்டம். ஃபாலோ தி சிஸ்டம் அப்படிங்கிறது ஷார்ட்டா உங்களுடைய சாட் விண்டோல FTS போடலாம், இல்லாட்டி ஃபாலோ தி சிஸ்டம். ஃபாலோ தி சிஸ்டம்னு முழுசா எழுதுங்க, சிஸ்டம். அண்ட் சிஸ்டமை நம்ம வெஸ்டீஜுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு, அந்த சிஸ்டமை காப்பி பண்ணணும். அந்த சிஸ்டமை நீங்க டூப்ளிகேஷன் வேற ஒன்றும் இல்லை, காப்பி அடிக்கணும். அந்த சிஸ்டமை நீங்க டூப்ளிகேட் பண்ணணும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம், வேற எதுவுமே புதுசா பண்ண வேணும். வெஸ்டீஜினுடைய சிஸ்டமை அப்படியே HSL அப்படியே காப்பி அடிக்கணும். இந்த அடிச்சா காப்பின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த வெஸ்டீஜினுடைய சிஸ்டமை நம்ம காப்பி பண்ணணும். ஸோ வெஸ்டீஜினுடைய சிஸ்டமை காப்பி பண்றதுக்கு நீங்க ரெடியா? அது 100% டூப்ளிகேஷன் ஆகும். அது ஒரு துளி. நான் வெஸ்டீஜோட சிஸ்டத்தில் நீங்க டெய்லி செய்ய வேண்டிய 7 விஷயங்கள் இருக்கு. இந்த 7லாம் 5 தான் பண்ணுவேன், 7 4 தான் பண்ணுவேன், 7 6 தான் பண்ணுவேன்லாம் ஜெயிக்க முடியாது. 7க்கு 7 பண்ணணும். அரைகுறையா பண்ணா ஜெயிக்க முடியாது. கம்ப்ளீட்டா அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த வரைக்கும் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அந்த சிஸ்டமா ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஜெயிக்கணும் அதே சிஸ்டமா தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். வெஸ்டீஜ் இப்ப லாஸ்ட் டைம் நானும் அசோக்கும் வந்து ஹவு டு பி எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு ஒரு செஷன் பண்ணோம். அதுல சொல்லியிருந்தோம். அதுல நான் செஷன் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், இந்த பிசினஸை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ்ல ஃபவுண்டேஷன் அண்ட் டூப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஃபவுண்டேஷன் உங்களுடைய கோர் டீம் ட்ரீம், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், உங்களுடைய ட்ரீம் உள்ள ஒரு கொஞ்சம் பேர் உங்க டீம்ல இருக்கணும். அவங்களும் நீங்களும் டூப்ளிகேட் பண்ணணும். எதை டூப்ளிகேட் பண்ணணும்? சிஸ்டமை டூப்ளிகேட் பண்ணணும். சிஸ்டமை நீங்களும் உங்களுடைய டீமும் டூப்ளிகேட் பண்ணலன்னா சக்சஸ்ஃபுல் ஆகுது. சிஸ்டம்னா என்ன? செய்ய வேண்டிய விஷயம், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் செய்ய வேண்டிய விஷயம் நீங்களும் உங்க கோர் டீமும் பண்ணணும். நீங்களும் உங்களுடைய கோர் டீமும் செய்ய வேண்டிய விஷயம், அந்த சிஸ்டம் நீங்க தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் ஆகும்.
அப்போ இந்த சிஸ்டமை நம்ம டீம்ல பிளக்இன் பண்ணுவோம். டீம்ல உள்ளவங்க வந்து சிஸ்டத்துக்குள்ள பிளக்இன் பண்ணுவோம். இப்போ பண்ணுங்கன்னா உங்க டவுன்லைன்ட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ உங்க டீம்ல உள்ளவங்கள சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரக்கு ஒரே வழி என்னன்னா, அவங்களோட மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ண வைக்கணும். யார் ஒருத்தர் திரும்ப மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றாரோ அவர் மட்டும்தான் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவார். மறுபடியும் சொல்றேன், யார் ஒருத்தர் மீட்டிங் ட்ரைனிங் மறுபடியும் அட்டன் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்க டவுன்லைன் சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, அவங்கள மீட்டிங் ட்ரைனிங்கை அட்டன் பண்ண வைக்கணும். அப்போ நீங்களும் உங்க டவுன்லைன்ஸும் தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வெஸ்டீஜ்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம புதுசா எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ஒண்ணுதான் பண்ணணும், ஃபாலோ தி சிஸ்டம். என்ன பண்ணணுங்க? ஃபாலோ த சிஸ்டம். அப்போ உங்களுடைய நோட் பேட்ல எழுதிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 1 ரீஇன்வென்டிங் வில். புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ தி சிஸ்டம். சரிங்களா? மிஸ்டேக் வந்து புதுசா எதுவும் பண்ணாதீங்க. சரியான வழி என்ன? ஃபாலோ த சிஸ்டம். இப்போ நம்ம மிஸ்டேக் நம்பர் 2க்கு போலாமா? மிஸ்டேக் நம்பர் 2க்கு போறதுக்கு ரெடி ஆனவங்க M2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. M2 தான் மிஸ்டேக் 2. தேங்க்யூ. அப்போ வெஸ்டீஜில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான என்ன பண்ணணும்? யாராவது போயிட்டு வெஸ்டீஜில் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாலோ தி சிஸ்டம். என்ன சொல்லணும்? ஃபாலோ தி சிஸ்டம். அவங்க சாட் விண்டோல ஃபாலோ தி சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படியே மிஸ்டேக் நம்பர் 2க்கு போகலான்னா M2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மிஸ்டேக் நம்பர் 2 ஸ்மால் டைம் ஆட்டிடியூட். ஸ்மால் டைம் ஆட்டிடியூட் அப்படின்னு இந்த வியாபாரத்தை வந்து ரொம்ப சின்னதா பாக்குறது, இந்த வியாபாரத்தை ஒரு ஹாபியா பாக்குறது, இந்த வியாபாரத்தை ஒரு பார்ட் டைமா பாக்குறது. ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கா நீங்க செய்யற வேலை உங்களுக்கு வருமானம் கொடுத்துருக்கா? ஒரு பொழுதுபோக்கா நீங்க பார்க்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு வருமானம் தராது. பொழுதுபோக்கா நீங்க பண்றது எல்லாமே உங்க பணத்தை கரைக்குமே தவிர பணம் சம்பாதிக்க முடியாது. சாரி. ஸோ அப்போ நீங்க ஒரு சிலர் வந்து இந்த பிசினஸ் பார்ட் டைமா பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? ஒரு 3000 4000 கிடைக்கும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்ட் டைம் ஜாபுக்கு சம்பளமே கிடைக்காது. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த பிரச்சனை எல்லாம் பார்ட் டைம் வேலை கொஞ்சம் காலத்துக்கு இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன் பல பேருக்கு ஃபுல் டைம் ஜாபே பார்ட் டைம் ஜாபா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப்ல உங்களுக்கு வந்து வருமானம் கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க 1 year 1 lakh அரௌண்ட் டைரக்டர் நீ வெஸ்டீஜ்ல வந்ததே ₹1,00,000 மேல சம்பாதிக்கணும். ₹1,00,000 மேல சம்பாதிக்க வந்து நீங்க வந்து நான் வெஸ்டீஜ பார்ட் டைம் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க எப்படி இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்? எப்படி ₹1,00,000 சம்பாதிக்கும்? எனக்கு தெரிஞ்சு எந்த தொழிலுமே வந்து பார்ட் டைமா பண்ற எந்த தொழிலுமே வந்து உங்களுக்கு வருமானம் தராது. ₹1,00,000 வருமானம் தராது. 3000 4000 தரும். அப்ப ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஃபுல் டைம் ஜாப்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 10,000 15,000 20,000. அதுவே இப்போ உள்ள கண்டிஷன்ல நிரந்தரமா கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ எகைன் இந்த பிரச்சனை கொரோனா வைரஸ் மேபி 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ முடியலாம். எப்போ முடியும் எனக்கு தெரியாது. ஆனா அது சார்ந்து உள்ள பாதிப்பு 2-3 வருஷத்துக்கு தொடரும். அதனால சேலரி ஜாப்ல உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக நீங்க வெஸ்டேஜ் டெஃபினெட்லி பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுடைய இன்கம் நீங்க காம்பன்சேட் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீ லைஃப்னு வந்து நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அது போதுமா? அப்போ வெஸ்டீஜ்ல வந்து நீங்க ₹1,00,000 சம்பாதிச்சா வெஸ்டேஜ் பார்ட் டைமாவும் ஃபுல் டைமாவும் பண்ணாது. இப்ப சச்சின் டெண்டுல்கரை எடுத்துக்கோங்களேன். சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் அவரை பாதிக்கிறதே இல்லை. கொரோனா வைரஸ் பாதிக்கிறதே இல்லையா தெரியல. ஆனா பைனான்சியலி அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம கிரிக்கெட்டை பொழுதுபோக்கா பார்த்தோம், அவர் கிரிக்கெட்டை வாழ்க்கையா பார்த்தாரு. கிரிக்கெட் அவருடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. அப்போ நீங்க வெஸ்டீஜ் மூலியமா உங்க லைஃப் மாறணும் அப்படின்னா வெஸ்டீஜ பார்ட் டைமா ஃபுல் டைமா பண்ணாதீங்க. வெஸ்டீஜ யாரு ஒருத்தர் லைஃப் டைமா பண்றாங்களோ அவங்களுடைய லைஃப் மட்டும்தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழியா மாறப்போகுது. அப்ப இன்னையில இருந்து உங்களுக்கு வெஸ்டீஜ் பார்ட் டைமா ஃபுல் டைமா லைஃப் டைமா யாரெல்லாம் வெஸ்டீஜ லைஃப் டைமா பண்ண போறீங்களோ அவங்க எல்லாம் சாட் விண்டோல லைஃப் டைம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஒரு லைஃப் டைமா பிசினஸ் பண்ண நீங்க எப்பவுமே ஒரு பிசினஸ் மைண்டட் பர்சனா இருக்கும். ஒரு பிசினஸ் மைண்டட் பர்சன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? யாரை பார்த்தாலும் இப்ப சச்சின் டெண்டுல்கர் பாருங்களேன், யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசுவாரு? கிரிக்கெட்டை பத்தி பேசுவார். அப்போ ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் லைஃப் டைம். வெஸ்டீஜ் நீங்க லைஃப் டைமா எடுத்துனீங்க, யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசணும்? வெஸ்டீஜ பத்தி பேசணும். அப்ப இன்னையில இருந்து 3 அடி தூரத்துல யாரு வந்தாலும் அவங்களுக்கு
வெஸ்டேஜை பத்தி பேசணும். ஏன்னோ சாரி மறந்துட்டு, இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் உள்ளதுனால யாரும் 3 அடி பக்கத்துல வர்றதில்ல. பரவாயில்ல, நீங்க போன் எடுத்து யார்ட்டையெல்லாம் பேசணும், கிட்டத்தட்ட 3 அடி நீளம் தானே, நீங்க போன் எடுத்து யார்ட்டையெல்லாம் பேச முடியுமோ அவங்ககிட்ட எல்லாம் வெஸ்டேஜை பத்தி பேசணும். தொடர்ந்து பேசிட்டே இருங்க. அப்ப நம்ம ஒருத்தட்ட மறுபடியும் வெஸ்டேஜ்னு பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்களுக்கு பிடிக்கலாம், அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலாம், அவரு பிரச்சனை, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பேசணும். இப்போ நீங்க நம்ம தனுஷ்னுடைய ஒரு படம் இருக்கு, ஒரு கொஞ்சம் பழைய படம். அந்த படத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகம். அதுல ஒரு டயலாக் இருக்கு, ஒரு சிலவங்களை பார்த்த உடனே பிடிக்கும், ஒரு சிலவங்களை பார்க்க பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டும் கேட்ட உடனே பிடிக்காது, கேட்க தான் பிடிக்கும். அப்ப தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும். தொடர்ந்து சொல்ல என்ன, ஒண்ணு கேட்டு பிடிச்சு வாங்குவாரு, இல்லைன்னா உங்க தொல்லை தாங்க முடியாம வாங்குவாரு. எப்படினாலும் வாங்குவாரு. வாங்குற வரைக்கும் தான் நம்ம பேசணும். வாங்கின பிற்பாடு நம்ம ப்ராடக்ட் ரிசல்ட் பேசணும். வாங்குற வரைக்கும் தான் நம்ம பேசணும். வாங்கின பிற்பாடு நம்மளுடைய ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட் பேசும். அப்போ ப்ராடக்ட் ரிசல்ட் தரப்ப என்னாவும் அவங்க மறுபடியும் தொடர்ந்து வாங்க ஆரம்பிப்போம். அப்போ வாங்குற வரைக்கும் தான் நம்ம அவங்க பின்னாடி போகணும். வாங்கின பிற்பாடு அவங்களே நம்மளை தேடி வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. கரெக்டா? அதனால ஒரு பிசினஸ் மைண்டட் பர்சனா தொடர்ந்து உங்க ப்ராடக்ட் பத்தி பேசுங்க. ஏன் தொடர்ந்து பேசணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம ₹1,00,000 சம்பாதிக்கிறது இதை தவிர வேற வழி இருக்கா? இல்ல. அதனாலதான் இதை பத்தி தொடர்ந்து பேசுங்க. இப்ப செய்ய வேண்டிய விஷயத்தை இப்பவே செய்யணும், தள்ளி போடாதீங்க. இதை விட ஒரு பெஸ்ட் டைம் வெஸ்டேஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்களுடைய ஜாப்ல எல்லாம் செக்யூரிட்டி இல்ல, அவங்க பண்ணிட்டு இருக்க தொழில செக்யூரிட்டி இல்ல, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணி ஆகணும், இன்னொரு பிசினஸ் வேணும், ஏதாவது பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா உடனே அவங்க இந்த பிசினஸ்க்கு சேர்றதுக்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கு, ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப செய்ய வேண்டிய விஷயத்தை இப்பவே செய்யும், தள்ளி போடுங்க. கிரவுண்ட் டைரக்டர் ₹1,00,000 சம்பாதிக்க யாரை பார்க்கணும்? மாமனை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும். எப்ப பார்க்கணும்? நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு எந்திரிச்சு தோணும் மதியம் பார்க்கணும், சாயங்காலம் மதியம் தோணும் சாயங்காலம் பார்க்கணும், சாயங்காலம் என்ன தோணும்? ஒரே டயர்டா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம்னு தோணும். அப்படியே நாள் போயிட்டே இருக்கும். அப்படியே நாள் போக போக என்ன, இந்த கொரோனா வைரஸ் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம சரி மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு போறக்குள்ள மாமா சொல்லுவாரு, நான் ஏற்கனவே வெஸ்டிகளை ஜாயின் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? மாமா கொரோனா போச்சோ இல்லையோ, மாமா போயிட்டாரு. மாமா வேற ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு மாமா சொல்லுவாரு, நான் பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டேன். என்ன டைரக்டர் ஆயிருக்காரு? பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டாரு. எது? இந்த கொரோனா டைம்லயே அவர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போட்டதுனால அவர் வேற ஒருத்தருடைய டீம்ல போயிட்டாரு. மாமா மாதிரி 6 பேர் கிடைச்சிருந்தா 6 பேரை நீங்க அப்ரோச் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி இருந்தாங்கன்னா, ஏன் கொரோனா பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே நீங்க கிரவுண்ட் டைரக்டர், அட்லீஸ்ட் இந்த டிசம்பருக்குள்ள நீங்க கிரவுண்ட் டைரக்டரா ₹1,00,000 சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா நீங்க கிரவுண்ட் டைரக்டராம வேற யாரோ கிரவுண்ட் டைரக்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க தள்ளி போட்டீங்க. அப்போ இப்ப செய்ய வேண்டிய விஷயத்தை இப்பவே செய்யுங்க. இதுதான் பெஸ்ட் டைம். இதை விட பெஸ்ட் டைம் வேற கிடையாது. அதனால உடனே அவங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பார்க்கணும் லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்ட் எழுதுங்க. அதுல ஒரு சிலவங்க அப்ரோச் பண்றப்போ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஒரு சிலவங்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தருவாங்க, ஒரு சிலவங்க அப்புறம் பார்க்கலாம் வாங்க, ஒரு சிலவங்க நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தருவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கு தான் லைஃப் டைம், அவங்க லைஃப் டைம் இன்னும் எடுக்கல. அதனால மறுபடியும் நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் விடாம நீங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இந்த பிசினஸ் பத்தி யார்கிட்டலாம் சொல்ல முடியுதோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். சோ அதுக்கு நீங்க ரெடியா? ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேன். எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் பெருசா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெருசா நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீங்க பெருசா வளரணும், பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னா பெருசா ஆரம்பத்துல இருந்தே பெருசா திங்க் பண்ணணும். அப்ப இன்னையில இருந்து இந்த பிசினஸ் லைஃப் டைமா எடுத்து இந்த பிசினஸ்க்காக, உங்க லைஃப் மாறுறதுக்காக, இந்த பிசினஸ்க்காக ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா? இன்னையில இருந்து இந்த பிசினஸ் நீங்க லைஃப் டைமா பண்றது ரெடியா? அப்படின்னா நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். டெய்லி நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அப்போ ரெண்டாவது மிஸ்டேக் என்ன? ஸ்மால் டைம் ஆட்டிடியூட். இந்த வியாபாரத்தை சாதாரணமா பார்க்கறது, அதுதான் நம்மளுடைய மிஸ்டேக். அதுக்குண்டான ஆன்சர் என்ன? அதை எப்படி கரெக்ட் பண்றது? ஃபாலோ த சிஸ்டம். அதாவது டெய்லி ஃபாலோ பண்ண சிஸ்டம். உங்களுடைய சாட் விட்டோல ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு டைப். உங்களுடைய நோட் பேட்ல மிஸ்டேக் நம்பர் 2, இந்த பிசினஸ் அசால்ட்டா எடுத்துக்கிறேன், இல்லை இந்த பிசினஸ் சின்னதா பாக்குறேன் அப்படின்னு எழுதுறீங்க. அதோடைய கரெக்ட் ஆக்ஷன், அது மிஸ்டேக். கரெக்ட் ஆக்ஷன் என்ன? ஃபாலோ த சிஸ்டம். ஃபாலோ த சிஸ்டம். உங்களுடைய சாட் விண்டோல நான் ஃபாலோ த சிஸ்டம் அப்படிங்கறத பார்க்கணும். தேங்க்யூ. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 3. மிஸ்டேக் நம்பர் 3 டிஸ்கஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா M3 அப்படின்னு போடுங்க. M3.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, திங்கிங் யூ ஆர் த ப்ராப்ளம். நான் தான் சாரி, எனக்கு பயங்கர பிரச்சனை. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சார். நான் என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. என்னால இந்த ப்ராடக்ட்ட பத்தி பேச முடியல. எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாது. எனக்கு இதுல அனுபவம் இல்ல. எனக்கு டைம் இல்ல. எனக்கு வந்து ஒரே டென்ஷனா இருக்கு. வருமானம் என்ன ஆகும்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம நிறைய காரணங்கள் சொல்றோம். எவ்வளவு காரணங்கள் சொல்றோம். நீங்களே சொல்லுங்க. காரணம் சொன்னவங்க யாராவது வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப நீங்க காரணம் சொல்லிட்டு இருந்தா நீங்க ஜெயிக்க முடியுமா? அப்ப என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எப்படி ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை டெஃபினெட்லி மாறும். காரணங்களை பார்க்காதீங்க, வாய்ப்புகளை தேடுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாரா இருந்தாலும், எந்த துறையில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்க காரணங்கள் பார்க்கல, அவங்க வாய்ப்புகளை தேடி போனாங்க. இன்னைக்கு லைஃப்ல ஜெயிச்சவங்க அத்தனை பேரும், லைஃப்ல யாரெல்லாம் அவங்களுடைய லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே தானா அமையல. அவங்க வாய்ப்பு அமையாத வாய்ப்பு அவங்க உருவாக்கணும், அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க. அப்ப நீங்க இன்னையில இருந்த காரணங்கள் சொல்லாதீங்க, எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது யோசிங்க. எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது யோசிக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான வழி பிறக்கும். எனக்கு புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி என்னால முடியாது அப்படிங்க, நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உண்டான காரணம் இல்ல. அந்த மாதிரி என்னால பண்ண முடியாது, எனக்கு இது பண்றதுக்கு உண்டான திறமை இல்ல, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வர காரணம் என்னன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டை போய் பார்த்தீங்க, அவர்கிட்ட பேசுனீங்க, அவர் எல்லாம் கேட்டாரு, கேட்டுட்டு கடைசியில கேட்டாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப கார் வாங்க போறீங்கன்னு கேட்டிருப்பாரு. இத கேட்ட உடனே உங்களுக்கு தோணுச்சு, ஓ நம்ம சம்பாதிச்சாதான் இவங்க வருவாங்க, நம்மளால இது பண்ண முடியாது அப்படிங்கிற தோணல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. சொல்றோம். பல நேரங்கள்ல உங்க அப்ளைன்ட்ட நீங்க சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே கேட்டிருக்கேன். நான் ஜெயிச்சாதான் சார் எல்லாரும் வருவாங்க. சரி, நீங்க ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்களா, இல்ல எல்லாரும் வந்தாதான் நீங்க ஜெயிப்பீங்களா? எல்லாரும் வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ நான் ஜெயிச்சாதான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கிற காரியமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, நீங்க கான்பிடென்டா இருக்கணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அவர் வருவாரா வரமாட்டாராங்கிற அந்த தயக்கம், பயத்திலேயே நம்ம போய் பேசணும். அங்கேயே உங்களுடைய கான்பிடன்ஸ் போயிருது. அவர் வராரு வரல அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. ஆனா நம்ம போய் பேசணும். அது மட்டும் அந்த ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட இருக்கணும். அவர் வரலாறு வரல, அவர் விருப்பம், அதை அவர் முடிவு போட்டு. ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய விருப்பம். நான் யாரு வந்தாலும் வரணும்னாலும் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிசினஸ்ல புதுசு. எனக்கு தெரியும் நீங்க இந்த பிசினஸ்ல பல பேர் வந்து புதுசு. அப்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். நீங்க இப்பதான் கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நீங்க இது உங்களுக்கு சொல்லித் தரக்குண்டான, உங்களை கத்துத்தரக்குண்டான ஒரு உங்களுடைய ஒரு குருவை கண்டுபிடிக்கணும். அந்த குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குருவுக்கு 3 தகுதிகள் இருக்கும். முதல் தகுதி அவரு ஒரு பிரான்ஸ் டைரக்ட் லெவலையாவது முடிச்சிடணும். 2வது தகுதி அந்த பிரான்ஸ் டைரக்ட் லெவல் முடிச்சவர் இந்த பிசினஸ்ல ஆக்டிவ் அப்ளைனா இருக்கணும். உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனா இருக்கணும். 3வது தகுதி வந்து பாத்தீங்கன்னா, அவரு உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அவர் உங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவரு ஒரு லைஃப் டைம் பிசினஸ் மேனா இருக்கணும். இந்த 3 தகுதிகள் யார்கிட்ட பாக்குறீங்களோ அவர்கிட்ட சரண்டர் ஆயிரும். இவர் ஒருவேளை உங்களை சேர்த்து விட்டவரா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல உள்ளவரா இருக்கலாம். அவர்கிட்ட சரண்டர் ஆயிடும். அவர்கிட்ட சொல்லிடணும், சார் என்னுடைய இலக்கு 1 இயர் 1 லேக் ரவுண்ட் டைரக்டர். நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் ஹெல்ப் பண்ண வர மாட்டாரா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவருடைய சப்போர்ட் எடுக்கிறீங்க. அவருடைய சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுடைய பிசினஸ் பத்தி நம்ம கத்துக்கிறதுக்கும், பிசினஸ் டெவலப் பண்றதுக்கும் நாம அவருடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அவரு தான் குரு. இனி குரு என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு குருவை கண்டுபிடிச்சிட்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். நீங்க எது பண்றதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசி அது பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு செய்யணும். ஏன் அது கேட்கணும் அப்படின்னா, நம்ம தவறுகள் பண்ணாம இருக்கு. ஏன்னா நம்ம இதுல புதுசுலயே நம்மளுடைய அறியாமையில நம்ம தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது பண்றப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணா நம்ம தவறுகள் பண்றதுல இருந்து விலகி சரியான விஷயங்கள் மட்டுமே நம்ம பண்ணலாம். அப்ப இன்னையில இருந்து நம்ம லீடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாமா? எஸ் அப்படின்னா ஓகே அப்படின்னா நீங்க எஸ் உங்களுடைய அதாவது லீடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப்பும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களுடைய சாட் விண்டோல அப்படி அதுக்கு ஓகே அப்படின்னா சாட் விண்டோல எஸ் அப்படின்னு போடலாம்.
ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், உடனே உங்க அப்ளைன கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ, சந்தேகமோ இருந்தா, உங்க லீடர் உங்கள ஹெல்ப் பண்ணுவாரா? மாட்டாரா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ, சந்தேகமோ இருக்குன்னா, நீங்க உங்க லீடர கூப்பிடுங்க. அவரு உங்களுடைய டவுட்ஸ கிளியர் பண்ணுவாரு. அதுக்காக உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் அவர்ட்ட போய் சொல்லிட்டு இருந்தா, அவரால அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. பிசினஸ் சம்பந்தமான ஏதாவது சந்தேகமோ, பிரச்சனையோ இருந்தா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். எப்பல்லாம் உங்களுக்கு வந்து ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ண முடியல, உங்களுடைய லீடர் பேசினா நல்லா இருக்கும், உங்களுடைய லீடர் அவரோட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுதோ, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல அ நேர்ல போய் மீட் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு. இப்ப இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு நீங்க ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சோம்னா, ஃபுல் ஃபிளட்ஜ்ல ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்ச உடனே, அ உங்களுக்கு ஹோம் மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்ப கூட நெறைய பேர் ஹோம் மீட்டிங்ஸ் பண்றீங்க உங்க வீட்ல. சோ அந்த மாரி ஹோம் மீட்டிங்ஸ்க்கு உங்களுடைய லீடர கூப்பிடலாம். அவரும் சேஃபா இருக்காரு. நீங்களும் சேஃபா இருக்கீங்கன்னா, நீங்க இங்க அ ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு வந்து Zoom கால்லயே வந்து நம்ம நெறைய ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவருடைய சப்போர்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா லீடர் பேசுவாரு. நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி லீடர் பேசுவாரு. லீடர் பேசி உங்களுக்கு ஜாயினிங்ஸ் எடுத்து தருவாரு. இப்போ உங்ககிட்ட வெஸ்டேஜ பத்தி பேச சொன்னா, உங்களால எவ்வளவு நேரம் பேச முடியும்? உங்களால மீறி போனா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் புதுசா வந்தவங்கள சொல்றேன். 10 நிமிஷம், 15 நிமிஷம் பேச முடியும். ஆனா, ஒரு லீடர்ட்ட பேச சொன்னா டெஃபினெட்லி ஒரு 1 மணி நேரம் பேசுவோம். இப்போ புதுசா ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த பிசினஸ் பத்தி கேட்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 10 நிமிஷம் சொன்னா புரியுமா? இல்ல 1 மணி நேரம் சொன்னா புரியுமா? 1 மணி நேரம் சொல்றப்ப தான் அவருக்கு வந்து இது என்னால பண்ண முடியுமா? இல்லையாங்கிற ஒரு முடிவுக்கு அவரால அப்பதான் வர முடியும். அப்போ ஒருத்தருக்கு பேசுறப்ப நம்ம ஒரு 40 மினிட்ஸ் டூ 1 ஹவர் சொல்றப்ப தான் அவருக்கு இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியுமா? இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அது நம்மளால பண்ண முடியலன்னா, நம்மளுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா, யாருக்கு தெரியுமா அவங்கள கூப்பிடணும்? லீடருடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அப்ப லீடர் மீட்டிங் நடத்துறப்ப லீடர் முன்னாடி ஒருத்தர் உட்கார வைக்கிறீங்க. லீடரும் அதே 1 மணி நேரம் தான் பேசுவாரு. லீடர் முன்னாடி 5 பேர உட்கார வைக்கிறீங்க. அப்போ அதே 1 மணி நேரம் தான் பேசுவாரு. 10 பேர உட்கார வைக்கிறீங்க. அதே 1 மணி நேரம் தான் லீடர் பேசுவாரு. ஆனா ஒருத்தர உட்கார வச்சா 1 ஜாயினிங் கிடைக்கும். 10 பேர உட்கார வச்சா 10 ஜாயினிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப லீடர் இந்த மாரி ஒரு ஆன்லைன் கால்ல வரப்ப இன்னைக்கு இந்த ட்ரெய்னிங்லயே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர உட்கார வச்சிருந்தாலும் அதே 1 1/2 மணி நேரம் தான் நான் பேச போறேன். நீங்க இப்ப 100 பேர அட்டெண்ட் பண்ண வச்சாலும் அதே 1 1/2 மணி நேரம் தான் நான் பேச போறேன். ஆனா நான் அதே எஃபர்ட் தான் போட போறேன். ஆனா நீங்க எத்தனை பேர் உட்கார வைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அதே தான் உங்களுடைய பிரசன்டேஷன்ஸ்க்கும் டியூஸ்டே ட்ரைனிங்கா இருக்கட்டும், சிஎன்டி ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், எந்த செஷனா இருந்தாலும் நீங்க அதுல உங்க டீம் வந்து எத்தனை பேர் உட்கார வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாயினிங்ஸ் கிடைக்கும். அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல நிறைய பேர் உட்கார வைக்கணும். மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஹோம் நீங்க பிளான் பிரசன்ட் பண்ண முடிய இடத்துல நீங்க பண்ணுங்க. இல்ல உங்களுடைய லீடர் சப்போர்ட் வேணுமா அப்படின்னா நேர்ல இல்ல இது மாதிரி ஜூம் கால்ல இல்ல வாட் எவர் ஆன்லைன் மீடியம்ல எப்படி நீங்க மீட்டிங் பண்ணலாம் உங்க லீடரோட சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றீங்களோ அதுல உங்களுடைய லீடருடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்க லீடர் வந்து பேசுறப்ப நீ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. அகைன் இந்த ஏன் லீடரை வச்சு பேச வைக்கணும் அப்படின்னா லீடருக்கு வந்து லீடர் பேசுறப்ப இனி அவங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தின நம்பிக்கை கூடுதலா இருக்கும். அதை பத்தி நம்பிக்கை கூடுதலா இருக்கும். அப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுடைய லீடரை வந்து லீடர் வந்து எல்லா லீடர்ஸும் நான் உங்களை ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. நம்ம தான் அப்புறம் பார்க்கலாம் தள்ளி வைக்கிறோம். லீடர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரா? ஓகே சார் வாங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உடனே அவருடைய அவர் வர்றப்போ இல்ல அவர் ஆன்லைன்லயோ இல்ல நேர்லயோ வரப்போ அவர் முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உட்கார வைங்க. அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணுவார். ஏன் உங்க லீடர் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவார்? ஏன்னா இது உங்களுடைய பிசினஸ் தான். அதே நேரத்தில் உங்க லீடருடைய பிசினஸ் தான். அப்ப தன்னுடைய பிசினஸ் வளரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கு. ஒரு லீடர் ஒரு உண்மையான லீடர் வெஸ்டீஜ்ல யார் உண்மையான லீடர்னா லீடர்ஸை உருவாக்குறவர் தான் லீடர். அப்ப அவர் உங்களுடைய லீடர் உங்களை கண்டிப்பா உருவாக்குவார். உங்களை லீடர் ஆக்குறதுக்காக என்ன விஷயம் பண்ணுவாரு. ஏன் அது பண்றாருன்னா அவருடைய ஒரு லீடருடைய பிரைமரி டியூட்டியே வந்து லீடர்ஸ் உருவாக்குறது. எந்த அளவுக்கு நிறைய லீடர்ஸ் உருவாக்குறாங்களோ யார் ஒருத்தருக்கு தன்னுடைய டீம்ல நிறைய லீடர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வருமானம் வரும். அது அதிகமான வருமானம் வரக்கூடிய இடம் எல்ஓபி. அவ எல்ஓபி ஜாஸ்தியா வரும்னா லீடர்ஸ் உருவாக்கணும். அதுதான் இன்னைக்கு உங்க லீடர் பண்ணுவாரு. அதைத்தான் நீங்க நாளைக்கு பண்ணியாகணும். அப்ப உங்க லீடர் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அவ இன்னையில இருந்து உங்க லீடருடைய சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா? அதுக்கு ரெடி அப்படின்னா லீடர் சப்போர்ட் அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. லீடர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா லீடர் சொல்றது கேட்பீங்க, லீடர் சப்போர்ட் எடுப்பீங்க, மீட்டிங்ஸ்ல லீடரை வச்சு மீட்டிங் நடத்துவீங்க அப்படின்னா லீடர் சப்போர்ட். இந்த கொரோனாலாம் இருக்கே சார் லீடர் வர மாட்டேங்கிறாருன்னு ஜூம் கால்ல பண்ணுங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. இந்த கொரோனாலாம் இருக்கு எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்கும் ஆன்லைன்ல நடத்தலாமே. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 வழிகள் இருக்கும். ஜெயிக்கணும்னு ஆசை இல்லைன்னா 1000 காரணங்கள் இருக்கும். நீங்க ஜெயிக்கணுமா இல்ல ஜெயிக்க வேணாமா
அது நீங்க தான் முடிவு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நீருடைய சப்போர்ட் எடுக்கணும். ஃபாலோ த சிஸ்டம். ஃபாலோ த சிஸ்டம். இங்க மிஸ்டேக், 3வது மிஸ்டேக் என்னன்னா, நான் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறதா, என்னால முடியாது நான் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறதா மிஸ்டேக். அதுக்கு உண்டான ரைட் சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஃபாலோ த சிஸ்டம். என்னங்க? ஃபாலோ த சிஸ்டம். ஸோ உங்களுடைய சாட் விண்டோல ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போடுங்க. மிஸ்டேக் நம்பர் 4 டிஸ்கஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு போட்டு அதோட சேர்த்து M4 அப்படின்னு போட்டீங்கன்னா 4வது மிஸ்டேக்கை ஆரம்பிச்சிடும். மொத்தம் நம்மளுக்கு 7 மிஸ்டேக்ஸ் உண்டு. அதில் 3 கவர் பண்ணிட்டு நீ 4 மிஸ்டேக்ஸ் உண்டு. ஸோ இனி நம்மளுக்கு 45 மினிட்ஸ் இருக்குது. அந்த 45 மினிட்ஸ்ல நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம 4வது மிஸ்டேக்கு போவோம். டேக்கிங் ரிஜெக்ஷன்ஸ் பர்சனலி. டேக்கிங் ரிஜெக்ஷன்ஸ் பர்சனலி அப்படின்னா, நம்ம இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்ம பேசுவோம். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுவோம். அப்போ அவங்க வந்து இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்மளுக்கு பயங்கர கவலை வச்ச இருந்தால் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ண, இவங்களெல்லாம் நம்பி தானே நான் இந்த பிசினஸ்குள்ள வந்தேன், நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல 4வது மிஸ்டேக் சொல்றப்போ ஒரு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மள பல பேர் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன, இந்த பிசினஸ்குள்ள ஜாயின் பண்றப்பவே யாராவது என்ன வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? யாராவது என்ன வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? இந்த கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது, விக்ரம் சாரோடது. அதுல எப்படி ஒரு சீட் எழுதி போட்டா, கோயில்ல வந்து சீட் எழுதி போட்டா அடுத்த நாள் காலையில ஒரு பிளாஸ்டிக் பையில ஒரு பெரிய பைக்குள்ள பணத்தை போட்டு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி யாராவது வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருக்கோம். சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஜெயிக்க வைப்பாரு. எனக்கு இப்ப வெஸ்டீஜ் பிசினஸ் ஜாயின் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் இருக்கான். அவங்கள மட்டும் வெஸ்டீஜ் பிசினஸுக்குள்ள கொண்டு வந்தேன், பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மாத்திக்கோங்க. ஏன்னா மத்தவங்களை நம்பி நீங்க இருக்கக்கூடாது. யாரு வந்தாலும் வரலனாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு. அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வெஸ்டீஜன்ல எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யாரு வந்தாலும் வரனாலும் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் நோ அப்படின்னு சொன்னா, ஐயோ இவங்கள நம்பி தானே நான் வெஸ்டீஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு, இவங்க வரல, இவங்களே வேண்டாம்னு சொன்னா அப்ப நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யாரை போய் பாத்தீங்க? இந்த பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் இந்த பிசினஸ் பத்தி சொன்னீங்க? இல்ல இப்ப இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க. சோ நீங்க யார்கிட்ட இந்த பிசினஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவீங்க? நீங்க சொல்லுவீங்க ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமா, அதான் சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். அப்படின்னு நான் இதை கேட்டுக்கிறேன்னு, நான் கேட்டது நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க. ஆனா நான் கரெக்டா நீங்க யாரை ஃபர்ஸ்ட் பாத்தீங்க நான் சொல்லவா? ஃப்ரெண்டா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், மேபி அதை ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரா வேண்டாது. ஆனா யாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் யாரு நம்புவாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்கள தான் நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. ஆனா என்னன்னு தெரியல, யாரை நீங்க ரொம்ப ரொம்ப நம்பினீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் நோன்னு சொன்னாங்க. அவங்க நோன்னு சொன்னோன்னா, ஐயோ இவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன சொன்னாலும் நம்புற மனுஷங்க இவரே வேண்டாம்னு சொன்னா மிச்சம் உள்ளவங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. கரெக்டா இல்லையா? அப்படி வரப்ப என்னால முடியாது, இவங்கெல்லாம் நான் அவங்கள பாக்குறப்ப வரும், நான் சொல்லி அவர் தான் அதுக்கு இதுக்கு மேல அவங்க வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட நானும் போக மாட்டேன். அவரை எங்கேயாவது வெளியில பார்த்தா, மார்க்கெட்ல பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியாத மாதிரி நம்ம திரும்பி நின்னுக்கும். எதுக்கு இவ்வளவு சீன் வேண்டாம். அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களை வேண்டாம்னு சொல்ல, அவங்களுக்கு இந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா இல்லைங்களா? அப்போ அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப பர்சனலி எடுத்துக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ஷன் இல்லாத லைஃபே கிடையாது. கண்டிப்பா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ ரிஜெக்ஷன் இல்லாத ஒரு
எந்த ஒரு விஷயமும் ரிஜெக்ஷன் இல்லாத ஒரு லைஃபை நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ரிஜெக்ஷன் இருக்கும். எல்லாரும் நம்மளை ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நம்மள வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளை ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க. இப்போ நம்மளை சுத்தி 3 வகையான ஆட்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 2வது நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப என்ன சொன்னாலும் கேட்கறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா சொல்ல 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 கேட்கறவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம எத்தன தடவ சொல்லியிருக்கோம்? 1 தடவ சொல்லியிருப்போம், 2 தடவ சொல்லியிருப்போம். அதோட நிப்பாட்டி இருந்திருப்போம். அவங்களுக்கு இன்னும் கூடுதலான தடவ சொல்லியிருக்கணும். ஆனா நம்ம அத பண்ணல. நம்ம ஒரு தடவ பேசினோம். அவரு வேண்டான்னு சொன்ன உடனே, "ஓ என்னால முடியாது. எனக்கு டைம் சரியில்ல. என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியாது" அப்படின்னு நினைச்சோம். சரி, இப்போ ஆ நம்ம அப்போ ஒரு ரிஜெக்ஷன் வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒரு ரிஜெக்ஷன் வரப்ப என்ன பண்ணிடுறோம்? அ என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ண. அப்ப அடுத்த ஆள நம்ம பார்க்க போறதில்ல. சரி, நம்ம இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க. பொண்ணு பார்க்க போறீங்க. அ உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகல. ஏதோ ஒரு காரணத்தினால செட் ஆகல. ஆனா உங்களுக்கு அந்த பொண்ண ரொம்ப சரி, அந்த பொண்ண பார்க்குறீங்க. பொண்ணு உங்களுக்கு புடிச்சிருக்கு. அந்த அப்பா, அம்மாட்ட சொல்லி இந்த பொண்ணே போதும்ன்னு சொல்றீங்க. அங்க அத பார்த்து முடிச்சு வெளியில வரப்போ, அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மாட்ட சொன்னீங்க. உங்களுக்கு பொண்ண புடிச்சிருக்கு. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்க ஃபேமிலியோட கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வீட்டுக்கு வரீங்க. 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்துக்குள்ள நீங்க யூரோப் எல்லாம் போய் நீங்க டூயட் எல்லாம் பாடி புடிச்சு வந்துட்டீங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்கு எங்கேயும் தகவல் வரல. சோ உங்க அப்பா, அம்மாவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு கேட்டன. பொண்ணு வீட்ல சொல்லிட்டாங்க, "சாரிங்க, எங்க பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதனால நீங்க வேற பொண்ண பாத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றப்ப, அது ரொம்ப அழகான பொண்ணா இருந்தா ஃபீலிங் ஆகுமா? ஆகாதா? இந்த ஃபீலிங்ல இனி நீங்க கல்யாணமே பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபீலிங் இந்த பொண்ணு வேண்டாம்னா அடுத்த பொண்ண பாப்பீங்க. அந்த பொண்ணு செட் ஆகலன்னா அதுக்கு அடுத்த பொண்ண பாப்பீங்க. அப்ப பொண்ணு செட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? 2வது பொண்ண பாப்பீங்க. 2வது பொண்ணு செட் ஆகலன்னா 3வது பொண்ணு பாப்பீங்க. 3வது பொண்ணு செட் ஆகலன்னா 4வது பொண்ண பாப்பீங்க. 4வது பொண்ணு செட் ஆகலன்னா 5வது பொண்ண பாப்பீங்க. அப்போ பாருங்க, அடுத்தடுத்து பொண்ண பாக்குறதுக்கு என்ன ஒரு உற்சாகம். இந்த உற்சாகத்த வெஸ்டீஜ்ல நீங்க காட்டுனீங்கன்னா 6 மாசத்துல கிரவுன் டைரக்டர் ஆயிரலாம். அப்ப யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னா, கல்யாணத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறது லைஃப் பார்ட்னர், பிசினஸ்ல கிடைக்கிறது பிசினஸ் பார்ட்னர். அப்ப நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னா தேடுறீங்க. அப்ப நல்ல பிசினஸ் பார்ட்னர் வேணும்னாலும் தேடணும்ல. அப்ப அடுத்தடுத்த ஆள பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் வேண்டாம்னு சொன்னா நம்ம அடுத்த ஆள பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இங்க இந்த தியரி ஃபாலோ பண்ணணும். 3SW1N தியரி. சம் வில் ஒரு சிலவங்க ஜாயின் பண்ணுவாங்க. சம் வுட் ஒரு சிலவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. சோ வாட்? அதனால என்ன? நெக்ஸ்ட் அடுத்த ஆள பாருங்க. ஒரு சிலவங்க ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அடுத்த ஆள பார்க்கணும். நம்ம அடுத்தடுத்த ஆள நோக்கி போயிட்டே இருக்கணும். கூட வரவங்கள கூட்டிட்டு போங்க. வராதவங்கள விட்டுட்டு போங்க. ஆனா, உங்க பயணம் தொடரணும். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யுங்க. நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான டைம் வரப்ப நீங்க ஜெயிப்பீங்க. டீம் எல்லாம் தானா டீம் வருதா? இவங்க வர்றாங்களா? அவங்க வர்றாங்களா? அப்படின்னு நீங்க யோசிக்காத. அது ஒரு சில நேரங்கள்ல அ நம்ம நம்மளுக்கு தெரியும். நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. சோ அவங்கலாம் இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டா நம்ம பெரிய அளவுல ஜெயிக்கலாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு ரொம்ப கவலை. ஐயோ! இவங்க வரல. இப்ப நான் ஜெயிப்பேனா? என்னால பெரிய டீம் உருவாக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து வீட்டுக்கு வெளியில போய் பிரியாணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க வெளியில போறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்க பார்சல் வாங்குறீங்க. பார்சல் வாங்கிட்டு வெளியில வரீங்க. ஒரு நாய் ஆ உங்களையே பார்த்துட்டு இருக்கு. நீங்க பிரியாணி பார்சல் எடுத்துட்டு அப்படியே நடந்து வரீங்க. நாய் மெதுவா உங்க பின்னாடி வரும். 10 அடி போயிட்டு திரும்பி பார்க்குறப்ப நாய பார்த்தோனே நீங்க வேகமா நடக்குறீங்க. நீங்க வேகமா நடக்கும்போது நாய் என்ன பண்ணும்? நாய் வேகமா நடக்கும். நாய் வேகமா வரத பார்த்தா நீங்க ஓடுறீங்க. அப்ப இந்த நாய் என்ன பண்ணும்? நாய் ஓடிரும். கொஞ்சம் தூரம் போனோன கட் ரோட்ல இருந்து 5 நாய் வெளியில வந்து 5 நாய் பார்க்குறப்போ ஒரு நாய் உங்க பின்னாடி வருது. புது 5 நாய் என்ன பண்ணும்? அந்த நாயோட சேரும். மறுபடியும் நீங்க ஓடுறீங்க. அடுத்த கட்டம் இருந்து இங்க 5 நாய் வருது. அந்த 5 நாயும் இந்த 5 நாயும் ஓடுறது பார்த்தோன்னே சேருது. கரெக்ட்டா இல்லைங்களா? அப்போ நாயாச்சு, 10 நாயாச்சு. ஒரு நாய்க்கு டீம் உருவாக்க முடியுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால முடியுமா? முடியாது. அப்ப இனி நம்ம வந்து என்னால முடியாதுன்னு சொல்லலாமா? ஒண்ணுமே தெரியாத நாயி ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காக அவ்வளவு ஒரு டீம் உருவாயிருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு இலக்குள்ளவரு, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசை உள்ளவரு, ஒரு 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 பெரிய பயணத்துல 1 இயர் 1 லேக் கிரவுண்ட் டைரக்டர் இந்த பயணத்துக்கு நீங்க தயாராயிருக்கீங்க. அப்ப நீங்க சரியான விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு டெஃபினெட்லி ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ரிஜெக்ஷன பார்த்து அஞ்சாதீங்க. சிஸ்டம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன ரிஜெக்ஷன் வந்தாலும் சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க. அப்ப சிஸ்டம ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடியா?
அப்போ 4வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டேக்கிங் ரிஜெக்ஷன்ஸ் பர்சனலி. அதாவது யாராவது ஒரு ரிஜெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி கவலைப்படுறது தான் 4வது மிஸ்டேக். அதுக்குண்டான ஆன்சர் என்ன? ஃபாலோ த சிஸ்டம். என்ன ஆள் மக்கள் நீங்க பேசுறீங்க, ஜாயின் பண்ணாலும் நீங்க தொடர்ந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு சாட் விண்டோல போடுங்க. அடுத்த மிஸ்டேக்குக்கு நீங்க போறதுக்கு ரெடி அப்படின்னா M5 அப்படின்னு சேர்த்து போடுங்க. And thank you. Mistake number 5, neglecting retail sale. Neglecting retail sale அப்படின்னா ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தயக்கம். வெஸ்டீஜில் ஜாயின் பண்ண புதுசுல எல்லாருமே ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கு, உடனே மற்றவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருவீங்க, மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறது நம்ம நிப்பாட்டிடுவோம். ஏன் நிப்பாட்டுறோம் அப்படின்னா, மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசணும், இந்த பிஸ்னஸ் அப்போ என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நம்ம இந்த பிஸ்னஸை பத்தி சொல்லுவோம். உடனே அவங்க கேட்பாங்க, அதுலயும் 3 வகையான ஆட்கள் இருக்காங்க. அப்படியா, நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம உடனே ப்ராடக்ட் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் அப்புறம் பார்க்கலாம்பாங்க. அதுல கொஞ்சம் பேர் நெகட்டிவா பேசுறவங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாம், நீங்களுமா இதெல்லாம் பண்றீங்க? இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, எல்லாரும் நெகட்டிவா பேசுறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம கொடுத்த ப்ராடக்ட் நல்லது, இது நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம், நியாயமான விலை, எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படி இருந்து ஏன் இப்படி இவங்க எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க? நம்மளுக்கு புரியாததுனாலயே நமக்கு அடுத்த ஆள்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் வந்துருது. கரெக்டா இல்லைங்களா? அந்த தயக்கம் வர்றப்பதான் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேசுறதை நிப்பாட்டிடுறோம். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ் யாருது? உங்களுது இல்லையா? இந்த ப்ராடக்ட் யாருது? உங்களுது. அப்ப உங்க ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் யாரு ரெக்கமெண்ட் பண்ணணும்? நீங்க ரெக்கமெண்ட். ஏன்னா நீங்க ஒரு வியாபாரி, நீங்க ஒரு பிசினஸ் மேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு ப்ராடக்ட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு தானே வருமானம் வரும். அப்ப ப்ராடக்டே மூவ் பண்ணாம உங்களுக்கு எப்படி வருமானம் வரும்? அப்ப ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பேசித்தானே ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ப்ராடக்ட்டை பேசுறது நிப்பாட்டி. சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லீட் பண்ணி இப்ப யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய்னு ஒரு அக்கா இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து யாரு? உலக அழகி, சூப்பரான மாடல், நல்ல நடிகை. இவங்க வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு அப்படியே பொருத்தமான அர்த்தம் அவங்க தான். சகல ஐஸ்வர்யம் உள்ளவங்க. அழகு, அறிவு, பேரு, புகழ், நல்ல குடும்பம், நல்ல வாரிசு, நல்ல தொழில், நல்ல வருமானம், என்ன இல்ல சகல ஐஸ்வர்யம் உள்ள ஐஸ்வர்யா ராய் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு டிவி விளம்பரத்துல வந்து இந்த சோப்பு போட்டு குளிங்க, இந்த சோப்பு போட்டு குளிங்க, இந்த சோப்பு போட்டு குளிங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக? எதுக்காக ஐஸ்வர்யா ராய் சோப்பு விற்கிறாங்க? பணம் யாரு சம்பாதிக்கிறது? அவங்க சம்பாதிக்கிறது. அப்ப சகல ஐஸ்வர்யமுள்ள ஐஸ்வர்யா ராயே பணம் சம்பாதிக்கிறதுக்கு சோப்பு விற்க வந்திருக்காங்க. நீங்களும் நானும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சோப்பு விற்கலாம். அப்ப இன்னையில இருந்து யாரும் நீங்களும் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா சார், நானும் ஐஸ்வர்யா ராயும் ஒன்னாதான் ஒர்க் பண்றோம் சொல்லுங்க. என்ன கம்பெனி தான் வேற, அவங்க வேற கம்பெனி ப்ராடக்ட் வித்தாங்க, நம்ம வெஸ்டீஜ் அஷ்யூர் ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம். அவங்க டிவியில வித்தாங்க, நம்ம நேர்ல விற்கிறாங்க. அவங்களும் வித்தது பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் விற்கிறது பணம் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு பாருங்க, டாட்டா உப்பு விற்கிறாங்கன்னா நம்ம பேஸ்ட் விற்க கூடாதா? அம்பானி தக்காளி வெங்காயம் விற்கிறாரன்னு நம்ம ரைஸ் பிரான் ஆயில் விற்க கூடாதா? அப்போ ஐஸ்வர்யா ராய் பணக்காரி, டாடா பணக்காரங்க, அம்பானி பணக்காரங்க, இவங்க எல்லாம் நேத்து பொருளை வித்தாங்க, இன்னைக்கு பணக்காரங்களானாங்க. நம்ம இன்னைக்கு பொருளை விற்கிறோம், நாளைக்கு பணக்காரங்களாவும். அப்போ ப்ராடக்ட் ரீட்டைல் சேல் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க. இது உங்க பிசினஸ், உங்க ப்ராடக்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பேசணும். எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வாங்க போறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்ப என்ன ஆகும்னா, ப்ராடக்ட்டை பத்தி மத்தவங்களை பேசுறப்ப தயவு செஞ்சு நீங்க யாருக்கும் ஃப்ரீயா ப்ராடக்ட்டை கொடுத்துறாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க ஃப்ரீயாவே கொடுக்கூடாது. சரி, நீங்க ஒரு பிசினஸ் மேன், ஃப்ரீயா கொடுத்தா நீங்க நஷ்டத்துல பண்றீங்க. நஷ்டத்துல பண்றவரை வந்து பிசினஸ் மேன் சொல்ல முடியாது. நஷ்டத்துல பண்ற பிசினஸ் மேன் ஒருபோதும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டை வந்து டிபி பிரைஸ்ல வாங்கி ஜாயின் பண்ணாதவங்களுக்கு எம்ஆர்பியில கொடுங்க. தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க. சூப்பர் மார்க்கெட்ல கடன் தருவாங்க, சூப்பர் மார்க்கெட்ல கடன் தர மாட்டாங்க, மளிகை கடையில கடன் தருவாங்க. எது வளருது? கடன் தர மளிகை கடை வளர மாட்டேங்குது, சூப்பர் மார்க்கெட்ல கடன் தர மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க வளர்றாங்க. அப்ப நீங்க கடன் கொடுத்தா உங்க பிசினஸ் வளராது. அதனால கடன் கொடுக்காதீங்க. பொருளை கொடுக்குறீங்க, காசை வாங்குறீங்க. யாரு காசு தராங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருளை கொடுங்க.
அப்ப இந்த ரீட்டைல் பண்றப்ப என்ன ஆகும்னா, ரீட்டைலுக்காக நம்ம ப்ராடக்ட் குடுக்குறப்ப அவங்க நெறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வியில நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அதுவே உங்களுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணும். மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? எப்படியெல்லாம் பேசுறாங்க? அந்த மாரி அந்த அந்த அத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபி பிரைஸ்ல வாங்கி எம்ஆர்பி பிரைஸ்ல நீங்க குடுக்குறப்போ, உங்களுடைய ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கு உண்டான இனிஷியலி ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கு உண்டான வருமானம் அதிலிருந்தே வரும். அப்போ உங்க கையிலிருந்து நீங்க போட்டு காசு போட்டு பிசினஸ் பண்ணணுங்கிற அவசியம் வராது. அப்ப ஃபீல்ட் ஒர்க்குக்கெல்லாம் உங்களுக்கு பணம் வேணும்னா, கூடுதலா ரீட்டெயில் பண்ணா போதும். அப்ப கூடுதல் ரீட்டெயில் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஃபீல்ட் ஒர்க்கும் பணம் கிடைக்கும். நமக்கு டீமும் ஃபார்ம் ஆகும். அப்போ மெதுவா மெதுவா நம்ம டீம்ல வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரீட்டெயில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீட்டெயில் பண்ணி ஒரு டீம் எல்லாம் நம்ம ஒரு டைரக்டர்லாம் ஆனோம்னா, டீம்ல உள்ளவங்கள எப்படி ரீட்டெயில் பண்றது நம்ம சொல்லிக் குடுப்போம். அப்ப அவங்க வந்து ஆளுக்கு 10 பேருக்கு போய் சொல்லுவாங்க. அந்த 10 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு போய் சொல்லும்போது 100 பேர் அந்த 100 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு போய் ப்ராடக்ட் சொல்லப்போ 1000 பேருக்கு போகும். இப்படிதான் பிசினஸ் சொல்லும். அப்ப அப்படி வளர வளர நீங்க சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட், கிரவுன் நீங்க ₹1,00,000 மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்மளும் நம்மளுடைய டீமும் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ இன்னையில இருந்து உங்களை சுத்தி இந்த 3 அடி தூரத்துல யார் வந்தாலும் அவங்களுக்கு ப்ராடக்ட் சாரி இந்த 3 அதையும் மறுபடியும் மறந்துடாச்சு. சோஷியல் டிஸ்டன்சிங் 3 அடின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 3 அடிக்குள்ள யாரும் வர்றதில்ல. ஸோ இன்னையில இருந்து உங்க போன் எடுத்து யார்கிட்டலாம் பேசலாமோ, யாரெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுதோ அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த வெஸ்டினுடைய ப்ராடக்ட்டை பத்தி தொடர்ந்து ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? டெய்லி ரெக்கமெண்ட் பண்ணலாமா? டெய்லி ப்ராடக்ட்டை பத்தி சொல்லலாமா? தேங்க்யூ. அப்போ நம்ம 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெக்லெக்டிங் ரீட்டெயில் சேல். ப்ராடக்ட்ட மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, ப்ராடக்ட்ட பத்தி மத்தவங்கட்ட பேசுறது, நிப்பாட்டுறது தான் 5வது மிஸ்டேக். அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன? ஃபாலோ தி சிஸ்டம். தொடர்ந்து சிஸ்டம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ சிஸ்டம ஃபாலோ பண்ணலாமா? 5வது மிஸ்டேக் நெக்லெக்டிங் ரீட்டெயில் சேல் அப்படின்னா ப்ராடக்ட்ட மத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாம இருக்கிறது. அதுக்கு பதில் என்ன? அதுக்கு ஆன்சர் என்ன? ஃபாலோ தி சிஸ்டம். ஸோ இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ற ஒரே வழி என்னன்னா ஃபாலோ தி சிஸ்டம். ஸோ உங்க சாட் விண்டோல ஃபாலோ தி சிஸ்டம் அப்படின்னு டைப் ஃபாலோ தி சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு M6 அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம 6வது மிஸ்டேக்கு போயிடும். Thank you so much. Thank you. Wonderful. Thank you. Mistake number 6, listening to dream stealers. Listening to dream stealers. Listening to dream stealers அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்மளுடைய கனவுகள் அடைய விடாம நம்மகிட்ட நெகட்டிவா பேசுறவங்க தான் லிசனிங் டு ட்ரீம் ஸ்டீலர்ஸ். சரி, உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு இலக்கு செட் பண்ணியிருந்தோம். செலக்டிங் வெஸ்டேஜ் அஸ் அ கரியர் அப்படிங்கிற செஷன்ல நம்ம இலக்கு செட் பண்ணியிருந்தோம். நம்ம இலக்கு என்ன? 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர். வெரி குட். டைப் பண்ணுங்க. 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் நம்முடைய இலக்கு. அப்ப இந்த இலக்கு ஃபிக்ஸ் பண்ண நம்ம இப்போ ஒரு ஹை வைப்ரேஷன் இருப்போம். நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், ஃபேமிலி கிட்ட பேசுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுவோம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நம்ம பேசுறப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சூப்பர், வெரி குட், நீங்க பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் நெகட்டிவா பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வெரி குட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலவங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பார்த்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர், ஒரு 3 பேர் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் பார்த்து பண்ணுங்கம்பாங்க. ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் நெகட்டிவா பேசுவாங்க இல்லையா? அப்ப இந்த நெகட்டிவா பேசுறப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாவே நெகட்டிவா பேசுறாங்களா இல்லையா? நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றீங்க, டைரக்ட் செல்லிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னாவே உங்ககிட்ட நெகட்டிவா பேசுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்படி நெகட்டிவா பேசுறப்போ உங்களுக்குள்ள பொதுவா நம்மளுக்குள்ள ஒரு தோணல் என்ன வரணும்? இந்த பிசினஸ் எல்லாம் சரி வராது, இந்த பிசினஸ் எல்லாம் சரி வராது, இதெல்லாம் மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, இந்த பிசினஸ் எல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான், நம்மளுடைய கனவெல்லாம் நம்ம மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நெகட்டிவ் சொல்றதை கேட்டுட்டு நம்ம அங்க ஸ்லோ ஆயிடுறோம், ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? அப்ப யாரோ ஒருத்தர் நெகட்டிவ் சொன்னோம்னா நம்ம இந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம். சரி, இப்படி பார்ப்போமே. நீங்க ஒரு சரி டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்ணலாம். நீங்க ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க? வெரி குட், சூப்பர், நீங்க பெரிய ஆளா வருவீங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க.
இல்ல. ஒரு சிலர் நல்லா வரட்டும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க பார்த்து பண்ணுங்கம்பாங்க. ஒரு சிலவங்க ஏன் இந்த பிசினஸ் போய் ஆரம்பிச்சீங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட்டா அப்ப அங்கேயும் நெகட்டிவ் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி நம்ம ஆ ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கலாம்னா, அங்கேயும் இதே தான் நிலைமை. இல்ல நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சா, அங்கேயும் இதே தான் நிலைமை. அங்கேயும் நெகட்டிவ் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி இதெல்லாம் வேணாம். எங்கேயாவது வெளிநாடு போலாம் அப்டின்னா என்ன சொல்லுவாங்க? வெளிநாட்ல அங்க உள்ளவங்களுக்கே வேலை இல்ல. அங்கெல்லாம் போகாதீங்க. துபாய் போனா துபாய்ல உள்ளவங்களுக்கே வேலை இல்ல. நீ ஏன்பா அங்க போற? அங்கெல்லாம் போனா சரி வராது. அப்ப நீங்க என்ன ஆரம்பிச்சாலும், அதுக்கு நெகட்டிவ் பேசுறதுக்கு உங்க ஊர்ல 10 பேர் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. கரெக்ட்டா? சரி யாருக்கெல்லாம் உங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க சாட் விண்டோல ஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. என்ன சுத்தி உள்ளவங்கள எல்லாம் திருப்திப்படுத்திட்டு தான் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஐன்னு போடுங்க. ஐன்னு போட்டவங்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தி நீங்க ஒருபோதும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. அத விட முக்கியமானது என்னன்னா, நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியமும் உங்களுக்கு கிடையாது. இது உங்க வாழ்க்கை. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். மத்தவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்க திருப்தியா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது உங்க வாழ்க்கை. அப்ப எல்லாரும் திருப்திப்படுத்தணும்னு பார்க்காதீங்க. நீங்க இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்றப்போ நெகட்டிவா பேசுவாங்க. அது அவங்க ஒப்பீனியன். அத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நெகட்டிவா பேசுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெகட்டிவா பேசுறது இப்போ இந்த நெகட்டிவா பேசுறவங்க உங்களுக்கு வாழ்க்கையில 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு ஜெயிக்கலாம், இல்ல நெகட்டிவா வாழலாம். நெகட்டிவா இருந்து நீங்க ஜெயிக்கவே முடியாது. அவ ஜெயிக்கணும்னா நீங்க நெகட்டிவா இருக்கவே கூடாது. அப்போ நெகட்டிவா இல்லாம நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஊர்ல 5 பேர் வந்து புக் படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தா நீங்க யாரு? உங்க ஊர்ல 5 பேர் புக் படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தா நீங்க யாரு? 6வது புக் படிக்கிறோம் இல்லையா? உங்க ஊர்ல வந்து 5 பிசினஸ் மேன் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்த நீங்க யாரு? 6வது பிசினஸ் மேன். உங்க ஊர்ல வந்து 5 புத்திசாலிங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தா நீங்க யாரு? 6வது புத்திசாலி. உங்க ஊர்ல வந்து 5 பன்னிங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தா நம்ம என்ன ஆவோம்? நான் எதுவுமே சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க. அப்போ நம்ம யாரோட சேர்றோமோ நம்ம அவங்கள மாரி ஆயிரும். அப்ப நெகட்டிவான ஆட்களோட சேர்ந்தா நம்ம நெகட்டிவ் ஆவோம். நம்ம நெகட்டிவ் ஆயிட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்டின்னா நம்ம நெகட்டிவ் ஆகக்கூடாது. நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் ஆனவங்களோட அசோசியேட் பண்ணணும். இந்த நெகட்டிவ் ஆனவங்க என்ன சொல்றாங்களோ அத காதுலயே வாங்காதீங்க. அத நமக்கு கேட்கவே வேண்டாம். அவங்க ஆர்கியுமென்ட்க்கு வருவாங்க. அவங்களோட ஆர்கியுமென்ட்க்கு போகாதீங்க. ஒரு தடவ சொன்னா, 2 தடவ சொன்னா உங்களுக்கு புரியலையா? விட்டுருங்களேன். அதுக்கு மேல நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அவங்களோட ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. விட்டுருங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்ம எடுத்த முடிவு சரி. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சே தீருவோங்கிறத அவங்களுக்கு நம்ம காட்டணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? யார் என்ன நெகட்டிவ் பேசினாலும் கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தொடர்ந்து செய்யுங்க. சிஸ்டம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வெஸ்டீஜ்ல நெறைய பேர் வெஸ்டீஜ் பிசினஸ் வாய்ப்பு எடுத்து ம் ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல ஜெயிச்சிருக்காங்க. நெறைய பேர் அவங்களுடைய லைஃப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்களும் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வேணும். ஒரு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் எதுக்குன்னா, சிஸ்டம ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க், ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். அதனால சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. யார் என்ன நெகட்டிவ் பேசினாலும் அத பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு புரியுது இந்த மாரி நெகட்டிவ் பேசுறது ஒருவேள உங்க வீட்ல இருந்தே வரும். நான் வேற சொல்றேன் நெகட்டிவா உள்ளவங்கட்டனால விலகிருங்க. நெகட்டிவா உள்ளவங்களோட சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப உங்க மைண்ட்ல இருக்கும். அப்ப எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் நெகட்டிவ் பேசுனா என்ன பண்றது? வீட்ல உள்ளவங்க எல்லாம் நெகட்டிவ் பேசுனாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க கிட்ட கோவப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. ஏன்னா, அவங்க ஏன் அவங்க ஏன் நெகட்டிவா பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு பயம்.
என்ன பயம்னா சுத்தி உள்ள ஆளுங்க நெகட்டிவ் பேசுறது கேட்டு 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 அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிருமா, உங்களுக்கு ஃபெயிலியர் வந்துருமா, நீங்க உங்களுக்கு நஷ்டம் வந்துருமா பயப்படுறாங்க. இந்த பயத்துக்கார இந்த பயம் அவங்களோடது இல்ல. சுத்தி உள்ளவங்க பேசி 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 நெகட்டிவ் பேசி 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 கேட்டு அவங்களுக்கு அந்த பயம். அந்த பயத்துல தான் பேசுறாங்க. அப்போ அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஆனா ஜெயிக்க விட மாட்டாங்க. இப்போ அவங்கள மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒரே வழி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொண்டு வரக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து சிஸ்டம ஃபாலோ பண்ணணும். என்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்களோ, அன்னைக்கு அவங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். அவங்க ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சவங்கள பார்த்ததே இல்ல. அப்ப நீங்க ஜெயிச்சு காட்டினீங்கன்னா, அவங்களுக்கு முழு நம்பிக்கை திரும்ப வந்துரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிஸ்டம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க ஒர்க் பண்றப்ப அவங்க சொல்லுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? நான் இதெல்லாம் சரி வராது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கறவங்க சொல்றன்னு ஏறும். ஆனா கண்ட்ரோல் பண்ணணும். பாவம் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணணும். கண்டுக்காதீங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. அவன் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் பேசி முடிச்சு ஒரு கேப் வரும். அப்ப சொல்லுங்க, ஆனா எனக்கு வெஸ்டேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்ப மறுபடியும் அவங்க ஆரம்பிப்பாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு வெஸ்டேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 4-5 தடவை சொன்னீங்கன்னா என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு சிஸ்டம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பிரான்ஸ் டைரக்டர் ஆயாச்சு. மாசம் 10,000 8,000 10,000 வருது. பாத்தீங்களா, நான் பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டேன். 8,000 வந்திருக்கு, 10,000 வந்திருக்கு. நான் பாப்பேன் எவ்வளவு நாள் வருதுன்னு பாப்பேன் அப்படிம்பாங்க. கண்டுக்காதீங்க. நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. சில்வர் ஆயாச்சு, கோல்டு ஆயாச்சு, ஸ்டார் ஆயாச்சு. அதுக்குள்ள கொரோனா வைரஸ்ல முடிஞ்சு அடுத்த ஃபாரின் ட்ரிப் வருது. ஃபாரின் ட்ரிப் நீங்க பாஸ்போர்ட் பேக் எல்லாம் எடுத்து வரும்போது எங்கேயோ போறானே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே கேட்க முடியாது. ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரீங்க, இப்ப ஸ்டார் டைரக்டர் வரீங்க, ஃபண்ட் எல்லாம் சேர்ந்துருக்கு. நீங்க ஃபேமிலியோட போய் கார் டெலிவரி எடுப்பீங்க. அப்போ உங்க வைஃப் சொல்லுவாங்க, கார்ல ஏறி உட்காந்து சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கே தெரியும் நீங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியுமா. இதே இது வந்து லேடிஸ் கார் வாங்குனீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்பவே எனக்கு நான் உங்க திறமையை கண்டுபிடிச்சேன் எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்படிமா. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யார் என்ன நெகட்டிவா சொன்னாலும் கேட்காதீங்க. சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உருவாக்குறதுக்கு நீங்க ரெடியா? ஏன்னா இப்ப நீங்க எடுக்கிற இந்த பிசினஸ் நீங்க ஜெயிக்கிறப்ப நீங்க மட்டும் ஜெயிக்கல, அடுத்து உங்க ஃபேமிலி ஜெயிக்க போகுது, உங்களுடைய சந்ததியர் ஜெயிக்க போறாங்க. இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் நீங்க கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறீங்களோ அவங்கள எல்லாருடைய லைஃபும் நீங்க மாத்த போறீங்க. அவங்களுடைய பரம்பரையுடைய லைஃப் நீங்க மாத்த போறீங்க. உங்களுடைய சந்ததியருடைய லைஃப் நீங்க மாத்த போறீங்க. அதனால இது தீவிரமா இதை பத்தி யோசிங்க. வெஸ்டேஜ் பிசினஸ் சீரியஸ் ஆயிடுங்க, சின்சியர் ஆயிடுங்க, சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான வெற்றி உருவாக்குங்க. உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு உண்டான வெற்றி உண்டாகுங்க. அது ஒரே வழி. என்ன நடந்தாலும் யார் நெகட்டிவா பேசினாலும் சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சிஸ்டமா ஃபாலோ பண்ணலாமா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 6 என்ன அப்படின்னா, லிசனிங் டு ட்ரீம்ஸ். நெகட்டிவா உள்ளவங்க நெகட்டிவ் உள்ளவங்க பேசுறதுக்கு நம்ம பிசினஸ் ஸ்டாப் பண்றதா லிசனிங் டு ட்ரீம் ஸ்டீலர்ஸ். அப்ப அதை ஸ்டாப் பண்ணலாமா? அதை ஸ்டாப் பண்ணி நம்ம தொடர்ந்து பண்ண போறதுக்கு உண்டான சொல்யூஷன் ஃபாலோ த சிஸ்டம். அப்போ உங்களுடைய சாட் விண்டோல ஃபாலோ த சிஸ்டம்னு டைப் பண்ணுங்க. அண்ட் M7 அப்படின்னு டைப் பண்ணுங்க. M7 அப்படின்னா மிஸ்டேக் நம்பர் 7க்கு வாங்க. Thank you so much. And mistake number 7, abusing the sponsor. அப்படின்னா நம்மளுடைய அபியூசிங்னா திட்டுறது, கேலி பண்றது, சொல்ல வச்சு கேட்காம இருக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் தான் அபியூசிங். ஸ்பான்சர் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிசினஸ் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா அந்த பாவப்பட்ட மனுஷன் தாங்க ஸ்பான்சர். அப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை எந்த வந்துட்டாருங்க அப்படி இன்னைக்கு இருந்தாலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு திட்டுறது, அப்படின்னு கேலி பண்றது, அப்ளைனை பத்தி டவுன்லைனை குறை சொல்றது, அப்ளைனை பத்தி அவருடைய அப்ளைனுக்கே கூப்பிட்டு குறை சொல்றது, அப்ளைன் போன் பண்ண எடுக்காம இருக்கிறது, அப்ளைன் மீட்டிங் கூப்பிட்டா வராம இருக்கிறது, அப்ளைன் என்ன சொல்றாரோ அதுக்கு எதிராக ஏதாவது பண்றது, அப்ளைனை ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்றப்போ சரி இதெல்லாம் சரியா தவறா? இதெல்லாம் கரெக்டா தப்பா? தப்பு இல்லையா? இந்த தப்பு எல்லாம் நீங்க பண்றப்போ ஒருத்தர் பாக்குறாரு. யார் பாக்குறாங்க? கடவுளுக்கு வேற வேலை இருக்குங்க. பாவம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு வேற நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு பாக்குறாங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் பாக்குறாங்க. உங்க டவுன்லைன்ஸ் எப்படி தெரியுங்களா? அப்ளைன் என்ன பண்றதோ அதை அப்படியே காப்பி அடிக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க பண்றப்போ நீங்க இந்த இமோஷனலா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றது, ஏதாவது திட்டுறது, சொல்ற வச்சு கேட்காம இருக்கிறது, சிஸ்டமா ஃபாலோ பண்ணாம இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்றப்போ உங்க டவுன்லைன்ஸ் இதெல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் உங்க டவுன்லைன்ஸ் பாக்குறப்போ உங்க டவுன்லைன்ஸ் இதே பண்ணுவாங்க. நாளைக்கு உங்களை குறை சொல்லுவாங்க, உங்களை பத்தி தப்பு சொல்லுவாங்க, நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க.
இப்படி எல்லா டவுன்லைன்ஸும் உங்க டீம்ல பண்றப்போ உங்க பிசினஸ் வளராது. நீங்க எதுக்காக வெஸ்டி ஜாயின் பண்ணீங்க, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினைச்சீங்களோ அது அமையாம போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. சரி, இந்த பிசினஸ் நம்மளுக்கு யாரு கொடுத்தா? அப்படி இந்த கம்பெனி நல்லா இருக்கா? இருக்கு. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா? இருக்கு. இந்த சிஸ்டம் நல்லா இருக்கா? இருக்கு. இதில் நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கலாம். நம்ம கூட உள்ளவங்க ஜெயிக்க வைக்கலாமா? ஜெயிக்க வைக்கலாம். இதுல நமக்கு இதுல ஏதாவது குறை இருக்கா? இல்லை. இது மாதிரி எல்லா உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாரு? உங்களுடைய ஆட்கள். அவருக்கு என்ன சொல்லணும்? அது இந்த பிசினஸ் நல்லா இருக்கு, இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம், நீங்க ஜெயிக்கலாம், உங்க கூட உங்களை ஜெயிக்க வைக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லை, உங்களுக்கு எந்த முதலீடும் இல்லாமல் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாரு? உங்க அப்ளைன். அப்ப உங்களுடைய அப்ளைனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? உங்க ஸ்பான்சருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்க லீடருக்கு நீங்க கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய வெற்றி சரிங்களா? உங்க வெற்றி உங்க அப்ளைன் கையிலையா டவுன்லைன் கையிலையா? நான் சொல்லுவேன், உங்க வெற்றி உங்க டவுன்லைன் கையில கிடையாது. உங்க வெற்றி உங்க அப்ளைன் கையிலையும் கிடையாது. உங்க வெற்றி உங்க கையில. நீங்க சரியா இருந்தா உங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. உங்க அப்ளைன் சரியில்லையா, அதுக்கு மேல உள்ள அப்ளைனை பிடிங்க. மறுபடியும் சொல்லுங்க, அப்ளைன் சரியில்லை, அதுக்கு மேல உள்ள அப்ளைனை பிடிங்க. உங்க டவுன்லைன் சரியில்லையா, வேற டவுன்லைனை கொண்டு ஒர்க் பண்ணுங்க. நீங்க சரியா இருந்தா உங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்க வெற்றி உங்க கையில இருக்கு, உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்க சிஸ்டமை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க சரியா இருக்கணும், நீங்க சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். உங்க லீடர் உங்க அப்ளைன் உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக தான், உங்களுக்காக வேலை செய்ய மாட்டார். உங்க லீடரை உங்க அப்ளைனை நம்ம தப்பு பண்றப்ப அவங்க நம்ம கைட் பண்ணுவாங்க. அவங்க நம்மளுடைய உங்க அப்ளைனை ஒரு டீச்சரா பாருங்க, ஒரு ட்ரெயினரா பாருங்க. ஒரு டீச்சரோ ட்ரெயினரோ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அவங்க அந்த ஸ்தானத்துல பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம லீடரை வந்து நம்ம அப்ளைனை வந்து நம்ம அப்ளைனை வந்து ஒரு கொரியர் பாய பார்க்கணும். அவர் ப்ராடக்ட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா நான் யூஸ் பண்ணுவேன். அப்ளைன் எனக்காக எல்லாமே செய்யணும். அப்படின்னு உங்களுக்காக எல்லாமே செய்யறவர்ல உங்களுக்கு ஒரு சந்தேகமோ பிரச்சனையோ இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண, உங்களுக்காக ஹெல்ப் தான் பண்ண முடியும், உங்களுக்காக வேலை செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இது உங்க பிசினஸ், உங்க லைஃப், நீங்க தான் ஒர்க் பண்ணணும். அப்போ உங்க லீடரை வந்து உங்களுடைய ட்ரெயினரா பார்க்கணும், உங்களுடைய கோச்சா பார்க்கணும், உங்களுடைய கேப்டனா பார்க்கணும். அவருடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஜெயிக்கணும். எப்ப நீங்க உங்க லீடரா பாக்குறீங்களோ, எப்ப அவர் ஒரு கேப்டனா பாக்குறீங்களோ, எப்போ ஒரு கமாண்டரா பாக்குறீங்க, எப்போ ஒரு குருவா பார்த்து அவர் செயல்படுறீங்களோ, அப்பதான் இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி நீங்க பாக்குறப்பதான் உங்க டவுன்லைன்ஸ் நாளைக்கு உங்களை அப்படி பார்ப்பாங்க. நீங்க உங்க அப்ளைனுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க டவுன்லைன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணணும். உங்க அப்ளைன் சப்போர்ட் பண்றாரு இல்ல, அதான் மேல உள்ள அப்ளைன் பிடிங்க. நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க, மேல உள்ள லீடர்ஸ் பிடிங்க. கண்டிப்பா நீங்க சிஸ்டம், உங்க அப்ளைன் ஒர்க் பண்ணாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ண மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப அப்ளைனை குறை சொல்றதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் என்ன ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சிஸ்டமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உங்களை சப்போர்ட், உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பல வழிகள் உங்களுக்கு வரும். அப்போ மிஸ்டேக் நம்பர் 7, அப்ளைனை குறை சொல்றது. அது ஒரு மிஸ்டேக். நம்ம அது பண்ணக்கூடாது. நம்ம சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். சிஸ்டமா ஃபாலோ பண்ணலாமா? ஸோ ஸ்டெப் நம்பர் 7க்கு உண்டான மிஸ்டேக் நம்பர் 7க்கு உண்டான சொல்யூஷன், ஃபாலோ த சிஸ்டம். இந்த 7 தவறுகளை யாரு தவிர்க்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இந்த 7 தவறுகளை தவிர்க்கிறவங்க ஜெயிப்பாங்க. இந்த 7 தவறுகளை நீங்க தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி, ஃபாலோ த சிஸ்டம். சிஸ்டம் யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த தவறுகள் நடக்காது. இந்த தவறுகள் நடக்காம இருந்தா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். இந்த தவறுகள் நடக்காம இருந்தா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணுங்க? சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் பண்ணாம இருந்தா நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அந்த மிஸ்டேக்ஸ் நடக்காம பார்த்துக்கணும். அந்த மிஸ்டேக்ஸ் நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சிஸ்டமை யார் ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஸோ அடுத்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெஸ்டீஜினுடைய சக்சஸ் சிஸ்டம் என்ன, அந்த சிஸ்டமை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்,
நம்ம டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்மளுடைய டீமை எப்படி நம்ம டீம் பிளக்இன் பண்ண வேண்டிய சிஸ்டம் என்ன, வெஸ்டீஜ்ல இத்தனை லட்சம் பேரை ஜெயிக்க வச்ச சிஸ்டம் என்ன, வெஸ்டீஜ ஒரு சின்ன கம்பெனியில இருந்து இவ்வளவு பெரிய கம்பெனி, இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான கம்பெனி ஆக்கின சிஸ்டம் என்ன, நிறைய லீடர்ஸ் பெரிய பெரிய செக்ஸும் பெரிய பெரிய கார் அச்சீவர்ஸும் அவங்களுடைய லைஃப்ல போய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு உண்டான வழிகள் என்ன, அதைத்தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த சிஸ்டமை பத்தி தான் நம்ம அடுத்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ உங்களுடைய இலக்கு என்ன? 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்ட். அந்த இலக்கை ரீச் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஃபாலோ தி சிஸ்டம். உங்களுடைய இலக்கை டைப் பண்ணுங்க, அதோட சேர்த்து ஃபாலோ தி சிஸ்டம் டைப் பண்ணுங்க. உங்களுடைய இலக்கு 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்ட். அந்த இலக்கை ரீச் பண்றதுக்கு ஒரே வழிதான் ஃபாலோ தி சிஸ்டம். இந்த 7 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க, உங்க டீம்ல உள்ளவங்களே சிஸ்டமா ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ வர மண்டே நம்ம 7 core steps, அதாவது 7 step சிஸ்டம் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சாட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு இதில் ரொம்ப ஆக்டிவாக சேட் ரிப்ளை போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே, ஒரு சிலருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூனால சேட் ரிப்ளை போட முடியாமல் இருந்திருக்கலாம். தட்ஸ் ஃபைன். இந்த செஷனை ஆன்லைன் அட்டன் பண்ணவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் இலக்கை நீங்க அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல். Thank you so much and see you on the top. God bless you all. Thank you. So this is Pranav Praveen signing off from you. Thank you so much. உங்களை அடுத்த செஷன்ல பார்ப்போம். Thank you.